மத்தவங்களால உங்களுக்கு நடந்திருக்கலாம். உடம்புல ஏதாவது சின்ன பாதிப்பு இருந்து அத ஆபரேஷன் பண்ணாம இருந்திருக்கலாம். இல்ல நீங்க ஒரு விபத்தை பண்ணி அதை மறைச்சிருக்கலாம். எதுவா இருந்தாலும் அது மூலமா இப்ப சொன்ன மொத்த பலனுக்கும் ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆபத்தா? இதுக்கு எதுவும் பரிகாரம் இருக்குங்களா? உங்க வீட்லயே இதுக்கான தீர்வு இருக்கு. ஆமா, அந்த பிரச்சனை உங்களை தொடாம உங்க பேரை கெடுக்காம இருக்கணும்னா இந்த வீட்ல புதுசா சேர்ந்த பொண்ணு, அதாவது உங்களோட 2வது மருமக உங்க கூடவே இருக்கணும். அவங்கள எக்காரணத்தை கொண்டு வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க. அவங்கள தேவையில்லாம ஏதாவது சொல்லி திட்டுறது, அவங்க மனசு காயப்படுற மாதிரி பேசுறது, இதெல்லாம் இத பண்றவங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் தீங்காதான் வந்து முடியும். அந்த பொண்ணுதான் உங்க குடும்பத்தையே காப்பாத்த போறா. என்னது? இன்னைக்கு நீங்க அடைஞ்சிருக்கிற வெற்றிக்கு காரணமே அந்த பொண்ணுதான். ராசியான பொண்ணுங்கய்யா. அவளை எக்காரணத்தை கொண்டும் ஏளனமா பாத்துறாதீங்க. நல்லதே நடக்கும். நான் வரேங்கய்யா. வாங்க. வரேங்கய்யா. வாங்க. என்னங்க? ரொம்ப நன்றிங்க. வரேங்கம்மா. ஐயா நன்றி ஐயா. வரேங்க. வரேம்மா. ஏங்க, என்னங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அந்த துளசியை இந்த வீட்லயே இருக்க விட போறீங்களா? அந்த ஜோசியர் சொன்னதெல்லாம் நம்ப போறீங்களா? அபிராமி, அந்த ஜோசியர் இதுக்கு முன்னாடி நமக்கு எத்தனை முறை ஜாதகம் சொல்லிருக்காரு? ஆமாங்க, சொல்லிருக்காருதான். அப்பெல்லாம் நீ என்ன சொல்லுவ? அவர் சொன்னது எதுவுமே மாறினதில்ல, எல்லாமே அப்படியே நடக்குதுன்னு சொல்லுவதானே? அப்போ அவருக்கு நிறைய சக்தி இருந்துச்சுங்க. இப்ப அவர் அப்படி இல்லங்க. தப்பு தப்பா உளறிக்கிட்டு இருக்காரு. அந்த துளசி தான் அவருக்கு பணம் கொடுத்து அப்படி பேச சொல்லிருக்கா. அப்படி இல்ல அபிராமி, அவரு சொன்ன அத்தனையும் உண்மை. துளசி கிட்ட ஒரு நல்ல ராசி இருக்கு. அவ இங்க இருக்கிற வரைக்கும் எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லதுதான் நடக்கும். ஐயோ, என்னங்க ஒரே நிமிஷத்துல இப்படி மாறிட்டீங்க? அவ ஒண்ட வந்த பிடாரிங்க. மொத்த குடும்பத்தையும் அவ கண்ட்ரோல் பண்ண பாக்குறா. வேண்டாங்க, சொல்றத கேளுங்க. இந்த ஜோசியர் இல்லன்னா இன்னும் 4-5 ஜோசியர் கிட்ட கூட பாக்கலாம். எனக்கு அவர் சொல்றதுல துளி கூட நம்பிக்கை இல்லைங்க. அது ஒரு விபத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஏங்க, என்னங்க நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க தனியா யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அபிராமி, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நான் ஒரு முறைக்கு 4 முறை யோசிச்சுதான் சொல்றேன். ஒரு சில விஷயங்களை என்னால வெளியில சொல்ல முடியாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. அந்த ஜோசியர் சொன்ன அத்தனையும் உண்மை. இந்த பாரு, இனிமே எந்த காரணத்தை கொண்டும் துளசி மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காது. கொஞ்ச நாள் போகட்டும். அது வரைக்கும் துளசி இங்க இருக்கட்டும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அதுக்கப்புறம் அவளை வீட்டை விட்டு அனுப்புறத பத்தி யோசிப்போம். இந்த பாரு, அது வரைக்கும் இத பத்தி எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? ஐயோ இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசாதன்னு சொன்னல, கொஞ்சம் அமைதியா இரு. சாப்பிடுங்க மாப்பிள்ள. என்னங்க தண்ணி? வேற ஏதாவது வேணுமா? போதும் போதும். ரேவதி, யாருன்னு போய் பாரு. இருங்க இருங்க. பரவாயில்ல, நான் போய் பாக்குறேன். நீங்க சாப்பிடுங்க, ரேவதி போய் பாப்பா. போ ரேவதி. இல்ல, யாராவது எனக்கு வேண்டப்பட்டவங்களா இருப்பாங்கல்ல, நான் போய் பாக்குறேன். இவங்களா இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்ப இவங்க வேற வந்துட்டாங்களே. வாங்க வாங்க துளசி, உள்ள வாங்க, உள்ள வாங்க, வாங்க. எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? தியா பாப்பா, வெற்றி எப்படி இருக்காரு? துளசி வந்திருக்காளோ? ஆமாத்த.
எல்லாரும் நல்லா இருக்காங்க. அஞ்சலி இங்க? அஞ்சலி மேல இருக்கா? நீங்க ஹால்ல வெயிட் பண்ணுங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். துளசி எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கேம்மா. வா வந்து உட்காரு. வாங்க. மாப்பிள நீங்க போய் கை கழுவிட்டு வாங்க. ஓகே. அஞ்சலிக்கு அப்படி என்ன ஆச்சுன்னு நேத்து நீ பயந்து கால் பண்ண? எனக்கு எதுவுமே தெரியல துளசி. ஆனா அஞ்சலிக்கு என்னமோ ஆயிடுச்சு. நாங்க அவளை பார்க்க இங்க வந்தப்போ அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா மாப்பிள்ள சொன்னாரு. ஆனா அவ வீட்டுக்கு வந்ததுல இருந்தே அவ நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஐயோ அத்தை, என்னத்த அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் பயப்படுறீங்க? நீங்க பயப்படாதீங்க. அஞ்சலிக்கு ஒண்ணும் இல்ல. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவளை நானே வர சொல்றேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது எப்படிங்க? அம்மாக்கும் அன்னைக்கும் வித்தியாசம் தெரியாதா? அவங்க என்ன குழந்தையா? அம்மான்னு என்ன வந்து கட்டி பிடிக்கிறாங்க? அது அவ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது தூக்க மாத்திரை எல்லாம் கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த மயக்கம் தெளிஞ்சிருக்காது. அதான் தெரியாம ஆள் மாதிரி கட்டி பிடிச்சிட்டா. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. அது எப்படி? மனநலம் பாதிக்கப்பட்ட சில பேர் கூட அப்பா அம்மா யாருன்னு கரெக்டா தானே சொல்லுவாங்க. என் தங்கச்சிக்கு ஒண்ணும் இல்லையா? அவ நல்லா தானே இருக்கா. அவையே மாத்தி சொல்லணும். ஐயோ துளசி, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அது ஒரு சின்ன பிரச்சனை. டாக்டர் கூட கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க.